நாம் போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்துட்டு என்ன ரேட் வரும்னு நினைக்கிறீங்க? நம்ம எவ்வளோ காசு போட்டு எடுப்போம்? ஃபஸ்ட் அதை வச்சு சொல்லலாம். ஒரு ரூ. 500 போட்டு எடுப்போமா? ஒரு ரூ. 1000 வைங்களேன். ஓகே, வேணாம், நம்ம தகுதிக்கு ஒரு ரூ. 5000 அதிகபட்சம். அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு அதிகமாக காசு போட்டு எடுக்க மாட்டோம். ஆனால் இந்தியாவில் ஒரு குடும்பம் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் மட்டும் 200 கோடிக்கு டிசைன் பண்ணியிருக்காங்களாம். யோசிச்சே பார்க்க முடியல. ஆமாம், அதாவது நம்ம இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப பெரிய பணக்காரர் யாருன்னு பார்த்தா அப்படின்னா அது வந்துட்டு முகேஷ் அம்பானி. அது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ முகேஷ் அம்பானியோட மகள் ஈஷா அம்பானி தான் ஒரு ட்ரெஸ்ஸை வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட விலை மட்டும் 200 கோடி. இப்போ ரீசெண்டாக மெட் கேலாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த ட்ரெஸ் தான் வந்துட்டு 200 கோடி. ஸோ இதை பற்றி தான் நியூஸ் வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்ப தீயாக வந்து பரவிட்டு இருக்குது. ஓகே, நிஜமாகவே அந்த ட்ரெஸ் வந்துட்டு 200 கோடி தானா? அப்படி அந்த ட்ரெஸ்ஸில் என்ன தான் இருக்குது? ஓகேவா? ஸோ அந்த 200 கோடிக்கு பின்னா என்னென்ன லக்ஸுரி ஸ்டோரி இருக்குது, இது எல்லா பற்றியுமே இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈஷா அம்பானி யாருன்றதை நம்ம வந்து பார்த்துடலாம். இவங்க வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட சேர்மன் முகேஷ் அம்பானி இருக்கிறாங்களே, அவங்களோட மகள் தான் ஈஷா அம்பானி. இவங்க வந்துட்டு மற்ற ஃபேஷன், மற்ற லக்ஸுரி பிஸ்னஸ் எல்லாத்தையுமே இவங்க வந்து பார்த்துட்டு வராங்க. இவங்க வந்துட்டு எல்லா விஷயத்துலையும் ரொம்ப தனித்துவமாக இருக்குன்றதை வந்துட்டு இவங்க வந்து என்ன சொல்கிறது விரும்புவாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் எங்கே ஃபேஷன் ஈவெண்ட் நடந்தாலும் இவங்க வந்துட்டு மேக்ஸிமம் கலந்துக்குருவாங்க. அதுலேயும் இப்போ நடந்த மெட்கலா ஈவெண்ட்டில் நடந்த ஒரு நிகழ்வு தான் என்ன சொல்கிறது வேர்ல்டு ஃபுல்லாக ரொம்ப தீயாக வந்து பரவிட்டு இருக்குது. அதாவது இவங்க போட்டிருந்த 200 கோடி ட்ரெஸ்ஸு அதுதான் ரொம்ப வைரலாக இப்போ வந்து வேர்ல்டு ஃபுல்லாக போயிட்டுருக்குது. இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி ஒன்று வரும். அது என்னென்னா, மெட்கலா அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துட்டு எல்லாரோட மைண்ட்லேயுமே வரும். ஸோ மெட்கலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு ஃபேஷன் ஈவெண்ட்டு. ஓகேங்களா? அதாவது உலக அளவில் நடக்கக்கூடிய ஒரு ஃபேஷன் ஈவெண்ட்டு. இது ரொம்ப ஃபேமஸ், வேர்ல்டு லெவலில் ரொம்ப ஃபேமஸ். இந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கலந்துக்குருவாங்க. அதாவது பெரிய பெரிய ஹாலிவுட் ஆக்டர்ஸில் இருக்கிறாங்கள அவங்களுமே கலந்துக்குருவாங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ்மேன் நிறைய பேர் கலந்துக்குருவாங்க. அதுக்கப்புறம் ஃபேஷன் டிசைனர் நிறைய பேர் இதில் வந்து கலந்துக்குருவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, உலகத்தில் ரொம்ப பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் இந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு கலந்துக்குருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற ஒவ்வொருத்தவங்களும் அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸு தான் அதில் வந்துட்டு ரொம்ப பெரிய ஃபேமஸ். ஏன்னா என்ன சொல்கிறது, பல விதங்களில் பல டிசைனில் வந்துட்டு வித்தியாசமான டிசைனில் வந்துட்டு அவங்க ட்ரெஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஒரு சில பேர் ஏலியன் மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஒரு சில பேர் தங்கத்தலான ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஒரு சில பேர் டைமண்டில் செஞ்ச ட்ரெஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வரதுனால தான் இந்த மெட்கலா ஈவெண்ட் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக உலகம் ஃபுல்லாக வந்துட்டு என்ன சொல்கிறது ரொம்ப வைரலாக வந்து போயிட்டுருக்குன்னு சொல்ல முடியும் நம்மளால். இந்த வருஷம் 2026 நடந்த மெட்காலா ஈவெண்ட்டில் வந்துட்டு ஈஷா அம்பானி போட்டிருந்த ட்ரெஸ் வந்துட்டு எல்லாருடைய கவனத்தை ஈர்த்தது. முக்கியமாக அவங்க போட்டிருந்த ப்ளவுஸில் மட்டும் ஆயிரக்கணக்கான டைமண்ட் வந்துட்டு பதிச்சிருந்தாங்களாம். அண்ட் அரியவை கல்கள்லாம் அந்த ப்ளவுஸில் வந்து பதிச்சிருந்தா சொல்லப்படுது. அண்டு ட்ரெடிஷன் மெத்தடில் வந்துட்டு நிறைய எம்ப்ராய்டரி ஒர்க்கெலாம் அந்த ப்ளவுஸில் வந்து பண்ணியிருந்தாங்களாம். ஸோ இந்த ஹேண்ட் ஒர்க்கு மற்ற ஜுவல்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்துட்டு 200 கோடின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ட்ரெஸ்ஸோட வேல்யூ மட்டும் 200 கோடி. இந்த 200 கோடியை இல்லாத மக்களுக்கு, இல்லாத குடும்பத்துக்கு, 200 குடும்பத்துக்கு ஒரு கோடியாக கொடுத்தா கூட 200 குடும்பத்தை வந்து நம்மளால் வந்து வாழ வைக்க முடியும். அந்த 200 குடும்பமும் லைஃப் லாங் வந்து நல்லா இருப்பாங்க. ஓகே, அவங்ககிட்ட வந்துட்டு அவ்வளோ பணம் இருக்குதா, இல்லை அவங்க லக்ஸுரியாக இருக்கிறாங்க, வசதியாக இருக்கிறாங்க, அவங்க வந்து பண்ணுறாங்கன்னு ஓகே, அது வந்துட்டு அவங்களோட என்ன சொல்கிறது விருப்பம். அதில் நாம் எதுவும் சொல்ல முடியாது. இன்னொன்று வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸில் இருந்த ஜுவல்ஸ் எல்லாமே இவங்களோட அம்மா அனிதா அம்பானி இருக்காங்களே, அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறது அவங்களோட கலெக்ஷன் சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பிடிச்சதாக கலெக்ஷன் பண்ணி வச்சுட்டு வந்துருப்பாங்களே. ஸோ அந்த ஜுவல்ஸ்லாம் எடுத்து தான் இந்த ப்ளவுஸ் வந்துட்டு தயாரித்ததாக அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்துட்டு வெறும் ட்ரெஸ் கிடையாது, இது வந்துட்டு லக்ஸுரிக்குரிய அடையாளம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு லக்ஸுரி ஃபேமிலி, ஓகேங்களா, ரொம்ப வசதியான குடும்பம். ஸோ லக்ஸுரிக்குரிய அடையாளம் தான் அந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஈஷா அம்பானி அந்த ட்ரெஸ் போட்டிருந்த அந்த வீடியோ வெளியே வந்த உடனே எல்லா சோசியல் மீடியாலையும் அந்த வீடியோ தான் ரொம்ப வைரலாக வந்து போயிட்டு இருந்துச்சு. அதாவது ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, யூடியூபு இது மாதிரியான எல்லா சோசியல் மீடியாலேயும் அந்த வீடியோ தான் வந்துட்டு ரொம்ப வைரலாக வந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியாவோட குயின் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, வாக்கிங் டைமண்ட் ஷோரூம் அப்படின்னு கூட சொன்னாங்க. அதாவது ஒரு டைமண்ட் ஷோரூமே நடந்து போகுது அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து சொன்னாங்க. இன்னும் ஒரு சில பேர் இது வந்து ட்ரெஸ்ஸாக இல்லை இது ட்ரெஷர் பாக்ஸா அப்படின்னு கூட வந்து கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு சோசியல் மீடியாவில் வந்துட்டு ரொம்ப வைரலாக வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இதில் ஒரு சில பேர் கிரிட்டிசமும் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ட்ரெஸ்ஸுக்காக இவ்வளோ செலவு பண்ணணுமா? ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு கஷ்டப்படுற நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, ஈவன் இந்தியாவில் கூட. அவங்களுக்குலாம் அந்த காசை வச்சு நம்ம உதவி பண்ணியிருக்கலாமே, அதெல்லாம் விட்டுட்டு ட்ரெஸ்ஸுக்காக இவ்வளோ செலவு பண்ணணுமா
அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்து முன்னாடி வச்சாங்க. ஆனால் இதுவுமே ஒரு நல்ல பாயிண்ட்டு தான். பப்ளிக் முன்னாடி இதுவுமே ஒரு நல்ல பாயிண்ட்டு தான். அண்டு இந்த பாயிண்ட்டு ஃபேஷன் உலகில் மட்டும் கிடையாது. ஈவன் பப்ளிக் டிஸ்கஷன்லேயே இது வந்து ஒரு பெரிய டாப்பிக்காக வந்துட்டு முன்னாடி வந்து நின்றுச்சுன்னு தான் சொல்ல முடியும். இப்போ வந்துட்டு எல்லாருடைய மனசுலேயும் ஒரு கேள்வி ஒன்று வரும். என்ன அப்படின்னா, இது நிஜமாகவே இந்த ட்ரெஸ் வந்துட்டு 200 கோடி தானா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துட்டு எல்லாருக்குமே வரும். ஆக்சுவலி இது வந்து நியாயம்தான். ஏன் அப்படின்னா, இந்த ட்ரெஸ்ஸோட எக்ஸாக்ட் வேல்யூ வந்துட்டு யாருமே டிக்ளேர் பண்ணலை. அஃபிஷியலாக யாருமே டிக்ளேர் பண்ணலை. ஈவன் ஈஷா அம்பானியோ இல்லை அவங்கள சார்ந்தவங்களோ யாருமே வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸோட வேல்யூ 200 கோடி தான் அப்படின்னு வந்து யாருமே டிக்ளேர் பண்ணலை. இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸில் இருந்த வேலைப்பாடுகள், அந்த ட்ரெஸ்ஸில் இருந்த ஜுவல்ஸு, அதில் இருந்த ஆன்டிக் ஜுவல்ஸு, மற்ற டைமண்டு இதெல்லாம் பார்த்து ஒரு எஸ்டிமேட் பண்ணி ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ தான் 200 கோடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களே தவிர, மற்றபடி இந்த ட்ரெஸ்ஸோட வேல்யூ 200 கோடி தான் அப்படின்னு சொல்லி யாருமே அஃபிஷியலாக எங்கேயுமே டிக்ளேர் பண்ணலை. பட் இருந்தாலும் இது வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு லக்ஸுரி ட்ரெஸ் தான் அப்படிங்கிறதால அதுலேயும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஒரு ஆடம்பரத்துக்கான ஒரு அடையாளம் தான் இந்த ஒரு ட்ரெஸ் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அம்பானி குடும்பத்தோட லக்ஸுரி லைஃப் ஸ்டைல் வந்துட்டு அதை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஏன் அப்படின்னா அவங்க வந்துட்டு நார்மலாகவே ரொம்ப ஹை கிளாஸ். அவங்க இருக்கிற வீடு, அந்த ஆன்டிலா வீடே வந்துட்டு 15,000 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் ஜெட்ஸ் இருக்குது, நிறைய லக்ஸுரி கார்ஸ் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்டர்நேஷ்னல் டிசைனர் வந்துட்டு அவங்க கையில் வந்துட்டு வச்சுருக்கிறாங்க. இதனால் வந்துட்டு அந்த லக்ஸுரி லைஃப் ஸ்டைல் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப சாதாரண விஷயம். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இதோட ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்துட்டு மதிப்பு வந்துட்டு 200 கோடி அப்படின்னு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு கால்குலேட் பண்ணி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஈஷா அம்பானி இந்த மெட்காலா ஈவெண்ட்டில் போட்டிருந்த அவுட்ஃபிட்டை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து பேசணும். ஸோ இந்த அவுட்ஃபிட் பற்றினா உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே நேரத்தில் இப்போதைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இவ்வளோ லக்ஸுரி வந்துட்டு மக்களுக்கு தேவையா அப்படிங்கிறதையும் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். ஸோ அதை பற்றின கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். ஓகே, இதோடு நான் என்னோடய இதை வந்து கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.